இது எங்களுடைய டர்ன். ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். அதை தான் இன்றைக்கி அவங்க கடமையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டி தான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க, கலைஞருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி கருத்து வச்சுக்கணும் சார். வாழ்த்து தெரிவித்ததை வரவேற்கிறோம். கூட்டணியை பற்றி கேட்டால் இந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் நல்ல முடிவை எடுத்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். தேமுதிக போன்ற கட்சிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அல்லது இந்தியா கூட்டணியில் இணையும் என்றால் அதை மகிழ்ச்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கும். ஆனால் இது குறித்த முடிவெடுக்கிற அதிகாரம் அல்லது அதற்கான தேவையை உணர்ந்து அறிவிக்கக்கூடிய பொறுப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் உள்ளது. அவர்தான் அது குறித்த நிலைப்பாட்டை எடுக்க முடியும். வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பயணிக்கும் சூழலில் தேர்தல் களமும் பரபரப்பாகி இருக்கிறது. அதிமுக மெகா கூட்டணி அமைப்போம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வரும் சூழலில் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லை. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் ஜனவரியில் எங்கள் கட்சியின் மாநாடு நடைபெறவிருக்கிறது, அதன் பிறகுதான் எங்கள் நிலைப்பாடு என்னவென்று அறிவிப்போம் என்று தேமுதிக கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவிலும் இதேபோல ஒரு உட்கட்சி பூசல் நிலவுகிறது. அவர்களும் தங்கள் முடிவை இதுவரை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் தடுமாறுகிறதா அதிமுக பாஜக கூட்டணி என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விக்களம் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். விமர்சகர் திரு கோ சீனிவாசன், தேமுதிகவிலிருந்து அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியவர்கள் இணைகிறார்கள். இவர்களோடு இன்னும் சற்று நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின் மற்றும் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியவர்களும் இணையவிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ அதிமுகவோட கூட்டணியில தேமுதிக தொடர்கிறதா? இப்போ ஜனவரியில நடைபெற மாநாட்டுக்கு பிறகு எங்கள் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு 2-3 மாத்திரைகள் அழுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன? சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், நெறியாளர்களுக்கும் வணக்கம். அதிமுக கூட்டணியில் தொடருகிறதா என்பதை இந்த பொதுக்குழு செயற்குழுவிலே என்னுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அந்நியார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். ஜனவரியில் எங்கள் மாநாட்டில் கூட்டணி பற்றி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் கேப்டன் இருக்கும்போது இருந்த 2011 மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிலே தொண்டர்களை பார்த்து கேட்டார் கூட்டணி வைக்கலாமா என்று. அவர்கள் வைக்கலாம் என்று சொன்ன பிறகு தான் அதிமுக கூட்டணி வைத்தார். அதை போல் மக்கள் நல கூட்டணிக்கு முன்பு உளுந்தூர்பேட்டை மாநாட்டிலே கிங்காக இருக்கணுமா கிங் மேக்கராக இருக்கணுமான்னு தொண்டர்களை பார்த்து கேட்டார். அதன் பிறகு தான் முடிவு செய்தார். அதன் வழியிலே புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வழியிலே அந்நியார் அவர்களும் பொதுக்குழு செயற்குழு தருமபுரியில் நடைபெற்ற பொழுது எங்களுடைய தேர்தல் கூட்டணி நிலைப்பாட்டை கடலூர் மாநாட்டிலே அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இப்போ அதை சொல்லியிருக்கார். அதில் வேறு ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை.
தொண்டர்களோட கருத்து கேட்ட பின்பு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஒரு பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளுமே தீவிர பணியாற்றி வரத பார்க்க முடியுது. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து யார் கட்சியில இணையணும் அப்படின்ற வியூகங்கள்லாம் வகுத்து அவங்க கட்சியில கூட்டணியில இணைப்பதற்கான வேலைகள் நடக்குது. ஆனா ஏற்கனவே தேமுதிக கடந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக கூட்டணியில இருந்தது தானே. இப்ப புதுசாக அறிவிக்கணும், இதுக்கப்புறம் நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு தொண்டர்கள் காரணம் இல்லை. அதாவது எல்லா கட்சியும் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. எங்கள் கட்சியிலையும் தமிழ்நாட்டுக்கு 234 சட்டமன்ற தொகுதிக்கும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதே போலவே அந்த தொகுதியில் மண்டல பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க. என்னை வந்து மேற்கு மண்டலத்துக்கு போட்டிருக்காங்க. எனக்கு கீழே தேர்தல் பிரிவு செயலாளர் மண்டல துணை பொறுப்பாளர் போட்டிருக்கிறாங்க. அதே போல் மாவட்ட செயலாளரோடு சேர்ந்து அந்தந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ப்ளஸ்ஸு அங்கே இருக்கிற மாவட்ட அணி நிர்வாகிகள் போட்டு எங்கள் தேர்தல் பணி நாங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர் எங்களோடு தலைமை அறிவித்திருக்கின்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று எங்கள் தேர்தல் பணியை வெகு விரைவில் துவங்க இருக்கின்றோம். அதே போல் பொதுச் செயலாளர் அவர்களும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய கேப்டனுடைய விஜய் பிரபாகரன் அவர்களும் தமிழ்நாடு பூரா இந்த தேர்தல் பணி சார்பாக சுற்றுப்பயணம் செய்ய இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் தேர்தல் பணியில் ஆரம்பிச்சிட்டோம். எப்பயுமே நாங்கள் லேட்டுன்னு மீடியா தான் சொல்கிறீங்க. நான் எப்பயுமே தேர்தல் பணியை முதல்ல துவக்கிறது எங்கள் கட்சி தான். கேப்டன் மறைந்த பின்னாலும் கேப்டன் வழியிலே எங்கள் பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களும் முதல்ல துவக்கிட்டாங்க. இப்போ தேமுதிக இந்தியா கூட்டணிக்கு வந்தா அதை வரவேற்போம் அப்படின்னு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவருமே சொல்றாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு கூட்டணி தொடர்கிறது அப்படின்னு சொல்றாரு. கூப்பிடுறது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். எதுங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தேமுதிக அதிமுக கூட்டணியில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் நிலைப்பாட பிறகு அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிக்கிறீங்க. இல்லை, நிலைப்பாடு அறிவிக்கணும். அந்நியார் வந்து இதுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாலேயே கூட பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டாங்க, தமாக கொடுத்துட்டாங்க, எங்கள் கட்சி கொடுக்க வேண்டியது அதிமுக கிளம்பலைன்னு சொன்னாங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்னன்னாங்க அந்த எங்களுக்கு ரைட்டிங்கில் எழுதி கொடுத்தாங்க, அதில் வருஷம் போடல. இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க கூட்டணி தொடரும்னு சொல்லிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்நியார் அவர்கள் எங்களுடைய மாநாட்டை கூட்டி அதில் வந்து முடிவு அறிவிப்பேன்னு சொல்லிருக்கிறாங்க. அது ஒருமித்த கருத்தோடு பொடிச்சு கணித்தர் கேப்டன் வழியில் அந்நியார் சொல்லிருக்கிறாங்க. அதுதானே ஒழிய எங்களுக்கு அதில் ஒன்றும் தடுமாற்றம் எதுவுமே கிடையாது. ராஜ்யசபா சீட் விவகாரம் தான் தேமுதிகவுக்கு இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கா. அப்ப நீங்க சொல்ற அதுபடியே பார்த்தா ஜி.கே. வாசனுக்கும் சரி, அன்புமணி ராமதாஸுக்கும் சரி, அதிமுக சார்பில் ராஜ்யசபா சீட் வழங்கப்படுறப்போ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணியில இல்லை. இப்போ அதையொட்டி எல்லாம் அவங்களுக்கும் வியூகம் வகுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏடிஎம்கேவும் இருக்கும். இல்லை, அது அந்த கட்சி வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னு நாங்கள் சுட்டி காட்டினோம். அதில் அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது இல்லை, எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த உறுதிமொழி பிரகாரம் வந்து முந்தா நேரத்தை அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த கூட்டணி அமைக்க தடுமாற்றம் அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கா? ஏன் தேமுதிகவும் பாமகவும் ஒரு கூட்டணியில இருந்தாங்க ஏற்கனவே தனித்தனியாக, ஏன் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாம தடுமாறுறாங்க இரண்டு புறமுமே? தேமுதிகவை பொறுத்தவரையில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியால் பிரேமலதா அம்மையார் தலைமை ஏற்ற பிறகு 5 இடங்களை அதிமுக கூட்டணி அளித்தார்கள். 5 இடம் என்பது 2021 ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனையில் தேமுதிகவின் நிலைப்பாட்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அதிமுக கூட்டணியை விட்டு விலகிய தேமுதிகவிற்கு தங்களுடைய கம்பல்ஷன் தேவை இவற்றை அறிந்து கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதி வேவ் இருப்பதை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 இடங்கள் கொடுத்தார்கள். ஆனால் அதில் ஒன்றில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக வெற்றி பெற்றதாகவே கருதப்பட்ட
விருதுநகர் மக்களவை தொகுதியில் கூட அதிமுகவின் நிர்வாகிகள் அதில் நியாயமான முறையில் நடக்கவில்லை என்ற உணர்வு தேமுதிக தரப்பிற்கு தெளிவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டபடி அவர்கள் ராஜ்யசபா இடத்தை கொடுக்கவில்லை. அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் தேர்தல் முடிந்ததுமே கொடுத்தது போல், பாமகவிற்கு கொடுத்தது போல் தேமுதிகவிற்கும் அதனை அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த ராஜ்யசபா பற்றி பேச்சு வரும்போதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். அப்படி ஒரு இதுவே கிடையாது, எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது என்று தடாலடியாக ஒரு வார்த்தையை கூறினார். காரணம், அன்று ஒன்றுபட்டிருந்த பாமகவிற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அத்தனைக்கும் தங்களுக்கு எதிரணியாக அன்று இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அணியில் அண்ணாமலையோடு இருந்த பாமகவிற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தேமுதிகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவில்லை. இப்பொழுதும் அவர்கள் நாணயமாக நேர்மையாக முதல் இடத்திலே கொடுத்திருக்கலாம். ஆனால் அதனை அவர் கொடுக்க விரும்பவும் இல்லை. அதே வேளையில் 26 தரப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் பாமகவின் பிளவால், பாமக டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கமும் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமும் பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கட்சியாக இன்றைய தினம் அவர்கள் தேமுதிகவை உணர்கிறார்கள். அதனால்தான் குறைந்தபட்சம் 26வது தரலாம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஏமாற்றப்பட்ட நிலையில் இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. மற்றும் அவர்கள் 2019-24 கூட்டணியில் அதிமுகவினரால், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக வாக்குகளை தேமுதிகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியவில்லை. குறிப்பாக அழகாபுரம் மோகன்ராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் மிக துல்லியமாக தெரியும். விழுப்புரம், சிதம்பரம் போன்ற இடங்களில் இரட்டைலையில் 35% வாக்குகளுக்கு மேல் எடுத்த அதிமுகவால் கடலூரில் அதே அளவு வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அதில் 8-10% வாக்குகள் குறைவாகத்தான் தேமுதிகவால் பெற முடிந்திருக்கு என்றால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி மூலமாக வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதும், சட்டமன்ற மக்களவை தேர்தலில் 19லும் 24லும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று உள்ளங்கை நெல்லிக்கனியாக தேமுதிகவிற்கு தெரிகிறது. அதே வேளையில் குறைந்தபட்சம் தங்களுக்கு பிராமிஸ் பண்ணது போல் ராஜ்யசபா இடத்தை முதலிலே தர வேண்டும் என்ற இடத்திலும் அவர்கள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது அவர்கள் அதிமுக ஆப்ஷனை விடாமல் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்தவரை 2024 கூட அவர்கள் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருந்தார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களவை தேர்தலுக்கு வேண்டாம், சட்டமன்ற தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை அப்பொழுது தன்னுடைய இன்னர் சர்க்கிள் கூறியதாக நான் கேள்விப்படுகிறேன். அது தேமுதிக தரப்பிற்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இப்பொழுது அவர்கள் அதிமுகவில் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் திமுகவிடம் 2024 தங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை எதிர்பார்த்து நகர்கிறார்கள். அதன் அடிப்படையில் கலைஞர் பிறந்தநாள் விவகாரம் என்றாலும் சரி, நேற்று மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் போட்ட விஷயம் என்றாலும் சரி, அதனை அவர்கள் பெரிதுபடுத்தி மக்கள் மத்தியில் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆக தேமுதிகவின் நகர்வு, அவருடைய அறிவிப்பு என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கிறார்களோ அதே அளவுக்கு நாங்களும் அலர்ட்டாக இருக்கிறோம். 26 தேர்தலை மையமாக வைத்து பாமக பிளவுபட்ட நிலையில் தேமுதிக உங்களுக்கு மிகவும் தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறீர்கள். நாங்களும் அதை உணர்ந்து எங்கள் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் எங்கள் அரசியலை செய்வோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். இதில் அவர்கள் சொல்லல சார் எடப்பாடி பழனிசாமி அவர் 2026 அப்படின்னு ஒரு கணக்க சொல்றாரு. அதே கேள்விதான் மறுபடியும் வருது. அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி.கே. வாசனுக்கும் கொடுத்த பிறகு அடுத்த தேர்தல்ல அவங்க அதிமுகவோட உடன் இல்ல. அப்ப தேமுதிக கிட்ட இருந்து மட்டும் என்ன ப்ராமிஸ் இருக்கு, நீங்க 26லயும் தொடர்வீங்க அப்படிங்கிறதுக்கு? இல்லை செலினா மேடம், அது அவங்களோட முடிவு. அதே மாதிரி தேமுதிக இருக்கணும்னு நினைக்க முடியாது மேடம். அதில் எந்த வகையில் நாம் பார்க்கணும்னா, பிரேமலதா அம்மையார் நுணுக்கமாக தன்னுடைய பேட்டியிலே கூறுகிறார்கள், எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறுவதன் பொருள் என்னவென்றால், பாமக இன்று அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் என்ற பிளவை சந்திக்காவிட்டால் நீங்கள் இந்த அறிவிப்பை கூட செய்திருக்க மாட்டீர்கள் என்பதை தான் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் அவர்களுடைய கருத்தின் அடிப்படை. இதை வெளிப்படையாக அவர்கள் இல்லையே தவிர இதையும் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் பாமக ஒன்றுபட்டு இருந்திருக்கும் என்றால் அந்த ராஜ்யசபாவை பாமகவை தேடித்தான் கொடுத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, தேமுதிகவிற்கு 26 கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கூட அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்பதை தேமுதிக பொதுச் செயலாளர் மிக தெளிவாக உணர்கிறார். ஏனென்றால்
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு இந்த பிரச்சனை வரும்போது எந்த ப்ராமிஸும் கிடையாது என்று சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்பொழுதே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கலாம், ப்ராமிஸ் இருக்கிறது, அதை நாங்கள் வரும் நேரத்தில் செயல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை என்று அவர் சொல்வதிலிருந்தே அவருடைய பிரியாரிட்டி என்பது தேமுதிக, அவர் எடப்பாடியில் அரசியல் பண்ணுவதாலும் அங்கு பாமக மிகப்பெரிய சக்தி என்பதாலும் அவருடைய பிரியாரிட்டி என்பது ஒன்றுபட்ட பாமக தான். இப்பொழுது பாமக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தேமுதிகவை பற்றி அவர் கூறுகிறார். இதை நுட்பமாக தேமுதிக உணர்ந்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேமுதிக கணிசமான அளவு அதிமுகவிற்கு வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க சூழ்நிலையில் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு எடுப்பிலே ராஜ்யசபா கொடுத்த போது ஏன் தேமுதிகவிற்கு அதை தவிர்த்தார்கள் என்ற எண்ண ஓட்டமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அரசியல் நடவடிக்கைகளில் ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண வேண்டாம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் இந்த அறிவிப்பை அவர்கள் நீங்கள் கடுமையாக எதிர்க்காமல் மைல்டாக இந்த அறிவிப்பை அவர்கள் டீல் பண்ணுகிறார்கள். நீங்கள் 26 மையமாக வைத்து பயணிக்கிறீர்கள், நாங்களும் 26 மையமாக வைத்து பயணிக்கிறோம். இன்றைய தினம் தமிழக அரசியல் களத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் ராஜ்யசபா நியமன பதவி கூட தராமல் இழுத்தடிக்கும் போது 26 சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து எங்கள் முடிவை எடுப்போம் என்பதைத்தான் தெள்ள தெளிவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணவில்லை என்றுதான் எடுக்க வேண்டும். அதிமுக ஆப்ஷனை காட்டி திமுகவில் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு அதிகம் விரும்புவதாகவே தெரிவதாக நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் தான் திமுக கூட்டணியில் உள்ள சகோதரர் தொல் திருமாவளவன் என்றாலும் சரி, சகோதரர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் என்றாலும் சரி, தேமுதிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி, ஒரு பெனிஃபிஷியபிள் அலை திமுக அணிக்கு தமிழகம் முழுவதும், குறிப்பாக வட தமிழகத்தில் பெரிய அளவு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு அலை என்று திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்கள் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அது திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் கலந்து ஆலோசித்துதான் அவர்கள் செய்திருப்பார்கள். வெளிப்படையாக அதை செய்யவில்லை. எனவே அரசியல் தேமுதிகவின் அரசியல் இனி திமுகவை நோக்கி நகரும் என்றே நான் கருதுகிறேன். ஓகே, முக்கியமான 2 பாயிண்ட் சொல்றீங்க. அதிமுகவோட சேர்றப்போ வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு தேமுதிகவுக்கு தோன்றதும் டிஎம்கேவை நோக்கி அவங்களோட அந்த கூட்டணியை ஓப்பன் பண்றதுக்கான ஒரு காரணம். இன்னொன்று, பாமகவுக்காக தான் அந்த ராஜ்யசபா சீட்டை நீங்க கொடுத்துருப்பீங்களே, இப்போ உட்கட்சி பூசல் அங்கே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கிட்டீங்க, அது நாங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக உணர்கிறோம் அப்படின்னு தேமுதிக நினைக்கிறாங்க அப்படின்ற 2 பாயிண்ட்ஸ் சொல்றீங்க. திரு கோ. சீனிவாசன், இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். தமிழக மக்களுடைய பேரன்பிற்கு உட்பட்ட அரசியல் இயக்கங்கள் திமுக பொது எதிரியாக திமுகவை வீழ்த்தி ஒரு மக்களாட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சிகள், அதுதான் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரே அணியாக திமுகவை வீழ்த்துகின்ற கூட்டணியாக அதிமுக தலைமையில் தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் பணிகள் போய்கிட்டு இருக்குது. அப்போ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தலைவர்களையும் கட்சியையும் மதிக்கின்ற பாங்கு அதிமுகவிற்கு என்றென்றைக்கும் உண்டு. ஆகவே ஒரு மாநிலங்களவை பிரச்சனைகளுக்காக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஒரு திடீரென்ற ஒரு கருத்தை ஏற்காது, அப்படி அறிவிக்காது என்ற ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறது. என்னென்னா, ஒரு மக்களால் மதிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற ஒரு தலைவர் கேப்டன் ஐயா அவங்க துவங்கின இந்த கட்சி. அப்போ திமுகவை மக்களுக்கு விரோதமான இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒருமித்த கருத்து இருக்கிறது. எல்லா கட்சிக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. அந்த தொண்டர்களை கலந்து ஆலோசித்து ஒரு மாநாட்டில் ஒரு கூட்டணியை பிரகடனப்படுத்துறதுங்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யக்கூடிய சாதாரண நிலைப்பாடு தான். உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அந்த கூட்டணி போயிடும் அப்படின்னு இவங்களோட ஆசை. பால் எப்படியும் பழம் பாலில் விழுந்துரும், நம்ம கூட்டணி அமைச்சிருவோம்னு அவங்க கருதலாம். ஆனால் மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்புலேயே சொல்லப்படல. ஜனவரிக்கு அப்புறம் தான் நிலைப்பாடு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, கலைஞர் பிறந்த நாளையொட்டி அவங்களுடைய ட்வீட் இல்லை, அது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. தொண்டர்களை உற்சாகப்படுத்தி ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் அதை வெளிப்படுத்தினா ஒரு எழுச்சியோட தொண்டர்கள் வேலை செய்வாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இதுவரை எந்த கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லலை, திமுக கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லலை. அப்போ இவங்களுடைய திமுகவுடைய எதிர்பார்ப்பு இந்த கூட்டணியை உடைக்கணும். என்ன சொல்றீங்கம்மா? அதிமுக கூட்டணியில தொடர்கிறோம் அப்படினும் சொல்லல தேமுதிக தரப்புல.
இல்லை இருக்கட்டும், அது அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது நம்ம சன் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வியலுக்கு துணை நிற்கின்ற அரசியல் தலைவர்கள், மரியாதைக்குரிய அம்மையார் பிரேமலதா அவர்கள், அவங்க வந்து காலம் முழுவதும் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இந்த இயக்கம் ஒரு உறுதுணையாகவும் இதாகவும் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு அதிமுக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அதிமுக கூட்டணியில் வருவாங்க. ஆனால் திமுகவினுடைய இட்டுக்கட்டிய கற்பனை இது. அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறாங்க, தொண்டர்கள் வந்து விருதுநகர் தொகுதியில் வந்து ஒன்றிணைந்து வேலை செய்யலை. என்ன சார் நியாயம் இது? அதிமுக தொண்டர்கள் தலைமை கூட்டணிக்கு, அதாவது அந்த கூட்டணி ஏற்பட்டதற்கு பிறகு முழு உற்சாகத்தோடு வேலை செஞ்சாங்க. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும். அப்போ திமுகவினுடைய எதிர் பிரச்சாரங்கள், கடந்த கால தேர்தல் கணக்கீடுகளை வைத்து 26 சட்டப்பேரவை தேர்தல் இப்படி தான் போகும், திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருன்ற நம்பிக்கையை வந்து இட்டுக்கட்டிய பொய் பிரச்சாரம் இது. ஆனால் கலை யதார்த்தம் என்பது முழுக்க முழுக்க திமுகவை மக்கள் விரும்பவில்லை. அந்த விருப்பத்திற்கு அதுதான் இந்த கூட்டணியுடைய பேஸே. அதிமுக தலைமையிலான பாஜக, தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணியில் இன்றைக்கி நிற்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கு பேஸே வந்து திமுக எதிர்ப்பு. மக்கள் விரும்பலை இந்த ஆட்சியை அகற்றணுங்கிற நோக்கத்திற்காகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு களம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வேற ஒரு நிலைப்பாடை எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தொகுதி பங்கீடு இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. தேமுதிகவுக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பக்கமும் எழுது. அதனாலதான் டிஎம்கேவை நோக்கி தங்களுடைய ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, தேமுதிகவை ஒரு காலமும் அவர் கேப்டன் ஐயாவாக இருக்கட்டும், அம்மையாராக இருக்கட்டும், அதிமுக மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இடத்தை உருவாக்கி தர்றாங்க. அதிமுக கூட்டணி தேமுதிகவிற்கு ஒரு சிறப்பான தொகுதி, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தொகுதிகள் இருக்குது, அதிலெல்லாம் சரி பண்ணிடலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஆக இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் கட்டுக்கோப்பாக இருக்குது. அதை உடைக்கணுங்கிற எதிர்கட்சிகளுடைய சதிதான் இதெல்லாம். எப்படியாவது திசை திருப்பணும். பாஜக இப்போ புதுசாக கட்சி அந்த கூட்டணியில யாராச்சும் இணைக்கணும் அப்படின்னா இபிஎஸ் தரப்புல என்ன வியூகம் வகுக்கப்படுது? இப்போ புதுசா ஆட் பண்றதுன்னு ஒண்ணு, இருக்கிற கட்சிகளை தக்க வைக்க முடியாம போறதும் இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடியா தானே அமையுது. இல்ல, தேர்தல் காலம் இருக்குது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மக்களை சந்திக்கிறாரு, அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வியூகம் போயிட்டு தான் இருக்குது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் உள்ள அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு விலைவாசி உயர்விலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பாதுகாப்பு வேணும், இன்றைக்கி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கல்வி கடன் தள்ளுபடி, எல்லாமே வந்து ஒரு பொய் பிரச்சாரமாக இந்த ஆட்சியை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்போ மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லாத இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். அந்த நோக்கத்திற்காக இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு அதிமுக தலைமையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு பலமான கூட்டணி, ஒரு வெற்றி வியூகம் அமைச்சு திமுகவை வீழ்த்துவதற்கான அத்தனை ஏற்பாடும் களத்தில் இன்றைக்கி அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால் திமுக அந்த கூட்டணியிலேருந்து யாரையாவது உருகணும், யார் வந்தாலும் நமக்கு லாபம், அந்த அரசியல், அந்த எதிர் அரசியலை நோக்கி களமாடுறாங்க. அது வந்து முழுக்க அது மக்கள் வந்து ஏற்க மாட்டாங்க. திமுக வந்து இந்த சதி வேலைகளில் ஈடுபடுறது வந்து அது நியாயமும் இல்லை, இது மக்களுக்கு தெரியும். அதனால இந்த அதிமுக கூட்டணியை உடைச்சு அதன் மூலமா இவங்க ஆதாயம் தேடலாம் நினைக்கிறாங்க. ஆமா, அவங்க தானே சொல்றாங்க தேமுதிக ஒரு நாளும் வந்து திமுக கூட்டணிக்கு போறேன்னு அவங்க எங்கேயுமே சொல்லலையே. அப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி எல்லாம் விஷம பிரச்சாரம் செய்யறது, அது வந்து அரசியல் தான். அது வந்து திட்டமிட்ட எந்த கமெண்ட்ஸும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க கூட்டணியில் இருக்கிற திரு செல்வ பெருந்தகை, திரு திருமாவளவன் இவர்கள் தான் சொல்றாங்க, சேர்ந்தா அது முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பம், சேர்ந்தா நாங்க வரவேற்போம், இந்தியா கூட்டணி வலிமை அடையும் அதன் மூலமாக அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. இல்லை, ஒரு கட்சியை உருகி வரணும் அப்படின்னா எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. ஆனால் வருவாங்களாங்கிறதானே இப்போ பிரச்சனையே. இன்றைக்கு தமிழக மக்களுடைய விருப்பம் என்ன இருக்குது, அந்த விருப்பத்திற்கு எதிராக ஒரு கட்சி வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால் தேமுதிக வந்து திமுக அணிக்கு போயிடும்ன்றதுல வந்து எந்த இதுவும் முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்கள், ஐயா மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மையார் வந்து ஒரு தவறான முடிவை எடுக்க மாட்டாங்க. நாட்டு மக்கள் நலன் கருதி தான் ஐயா கேப்டன் வந்து அந்த கட்சியை கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால நிலைப்பாடு அப்படிங்கிறாங்க சார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே.
இல்லை, அதிமுக தேமுதிகவை ஒரு நாளும் வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கல, கூட்டணியில் வேணான்னு நினைக்கல. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக தொடருது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலுக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. தேமுதிக என்ன சொல்கிறாங்க, திட்டவட்டமாக மாநாட்டில் எங்களுடைய இது வந்து பிரச்சாரம், எங்களுடைய கூட்டணியை அறிவிக்கணும்னு சொல்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்ற இடமா அந்த மாநாடு அவங்க பார்க்குறாங்க. அதுதான் உண்மையை தவிர இவங்க வந்து இன்னொரு அணிக்கு போயிடுவாங்கன்றது வந்து முழுக்க அப்போ அறிவிப்போம், ஜனவரியில் அறிவிப்போம் அப்படிங்கிறதே வந்து மறுபடியும் அதிமுக கூட்டணியில தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த தான் காத்திருக்கிறாங்க தேமுதிக தரப்புல இருந்து அப்படின்னு சொல்றீங்க. நான் திரு இந்திரகுமார் தேரடி அவர்களுடைய பார்வையை கேட்டுட்டு வரேன். இப்போ திமுக பொதுக்குழு நடைபெற்றது, அங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம். அதற்கு பிறகாக கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு திருமிகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ட்வீட் பண்றாங்க. இருந்தாலும் பெயர் சொல்லணும் அப்படின்னு கலைஞர் அவர்களை மிகப்பெரிய அளவில் பாராட்டி ஒரு ட்வீட்டு. அதையொட்டி திமுக கூட்டணிக்கு தேமுதிக வருது அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு திமுக தான் முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. மொத்தத்தில் ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் நடக்க இருக்கோ? இல்லை, திமுக விரும்புதா அப்படின்றதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி தேமுதிகவை பொறுத்தவரையில் முதல் முறையாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தேமுதிக வந்து ரொம்ப நிதானமாக ரீசன்ட் டேஸில் 2016 மக்கள் நல கூட்டணி, அதற்கு முன்பு செய்த கூட்டணி ஸ்டன்ஸ் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் நிதானமாகவே இப்போது அரசியலை கையாள தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்குது. போன தடவை வந்தப்போ அதுதான் பதிவு பண்ணேன். பிரேமலதா அவர்கள் வந்து கலைஞர் அவருக்கு போட்டிருந்த அந்த பிறந்தநாள் வாழ்த்து, கலைஞருக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லை, அதிமுக அன்றைக்கு என்ன செய்தது, தேமுதிக என்ன செய்தது, பாஜக என்ன செய்ததுன்ற மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எந்த வாழ்த்தையும் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவு செய்யலை. ஆனால் அதிமுக என்ன செய்தது அப்படின்னா, சர்க்காரியா அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு சில அரசியல் கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கலைஞர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து போடுறாங்க. இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் முக்கியம். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்றது இல்லை பிரச்சனை. அவர்கள் எதிர்க்கின்ற நேரத்தில், அவர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கின்ற நேரத்தில் இவருடைய நிலைப்பாடு என்ன, சரி கொஞ்சம் பின்னாடி போய் அரசியல் நாகரிகமா நம்ம பார்க்க முடியாதா? அதனாலதான் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேன். அதிமுகவுக்கு திமுக எதிரி, பாஜகவுக்கும் திமுக அப்படியாகத்தான் இருக்கு. அப்ப தேமுதிகவுக்குன்னு ஒரு அப்படி இல்லைல்ல, ஒரு நிலைப்பாடு அப்படி இல்லைல்ல திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு. ஆப்வியஸ்லி அப்படி இல்லை. ஆனா அதற்கு முன்பு இப்ப கலைஞர் வந்து ஒரு மூத்த தலைவர், விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமாக தன்னுடைய மகனை போல ஒரு காலம் இருந்திருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளின் பொழுது கூட என்னுடைய கணவரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நண்பர்கள், சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக தான் பதிவு போட்டிருந்தாங்க. கலைஞர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதனால் கலைஞர் மேலே வந்து பிரியம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அவர் குற்றம் செய்ததாக நிரூபித்து தண்டனை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன, தேமுதிக நிலைப்பாடு என்ன? அதிமுகவும் பாஜகவும் திமுகவை சேர்ந்த ஒருவர் இதற்கு பின்னால் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற நேரடியான ஒரு குற்றச்சாட்டிலிருந்து தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஞானசேகரன் குற்றவாளியாக தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் வந்த தேமுதிகவுடைய அறிக்கை எடுத்து பாருங்க, அதில் திமுக என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ பிரேமலதா பண்ணக்கூடிய அரசியல் என்பது ரெண்டு பக்கமும் கேட்டை ஓப்பனில் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சு ஒரு கேம் ஆட தொடங்குறாங்க. பொதுவாக இதை கடைசி நேரத்தில் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி அது தேமுதிகவுக்கு பலத்த எதிர்வினையைத்தான் கொடுத்திருக்கிறது. பாசிட்டிவாக எதையும் கொடுக்கல. ஒரு எலெக்ஷனை தவிர, அது எதிர்க்கட்சி தலைவராக வந்த எலெக்ஷனை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையும் அவங்களுக்கு அது பேக்ஃபயர் தான் ஆயிருக்குது. அட் அ டயத்தில் ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துவது. பேச்சுவார்த்தை அப்படின்றத தாண்டி ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுக்கிட்டு அரசியல் கேள்விகளை எதிர்கொள்வது அப்படின்றதுல வந்து இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் பேச தொடங்கி இருக்கிறார். மாநாட்டில் தான் கூட்டணி குறித்தும் வியூகம் குறித்தும் அறிவிக்கப்படும் அப்படின்னு. எதுக்கு பிறகு கேபி முனுசாமி 2026 ஏப்ரல் மாதம் வரப்போகிற ராஜ்யசபா வேக்கன்ட் சீட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு போட்டு தரோன்னு சொன்னதற்கு பிறகும் மாநாட்டில் தான் கூட்டணியும் வியூகமும் முடிவாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து, நீ உன் கேம் ஆடுற அப்படின்னா எனக்கும் கேம் ஆட தெரியும் அப்படின்னு பிரேமலதா காட்டுகிறார். இதில் அதிமுக வந்து இப்போ தேமுதிக வெளியேற விரும்பவில்லை அப்படின்னா, வெளியேற விரும்பவில்லைன்னா சீட்டு இப்போயே கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஏன்னா அடுத்து வேக்கண்ட் ஆகிற சீட்டு வந்து தம்பிதுரையோட சீட்டு.
தம்பித்துறையுடைய சீட்டு வேக்கண்ட் ஆகிறத தேமுதிகவுக்கு தூக்கி கொடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அப்போ அதை அந்நேரம் பார்த்துக்கலான்னு அதிமுக முடிவு செய்கிறது. உங்களை வந்து ஒரு மெயின் பார்ட்னராக கருதலை. அப்போ நம்பிக்கை ஒன்றும் இல்லை. சமூக வலைதளங்களில் தேமுதிகவினுடைய நிர்வாகிகளினுடைய முகநூல் மற்றும் எக்ஸ்தல பதிவுகளை எடுத்து பாருங்க. அவ்வளவு அதிமுக வெறுப்பை அவர்கள் மத்தியில் பார்க்க முடிகிறது. ஏன் முதுகில் குத்துவதற்கு பேர் போனவர் யார்? கட்டப்பாவா எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிபேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் ஐடிவிங்களையும் மற்ற பொறுப்புகளையும் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இதை பேசுறாங்க. அப்படின்னா தேமுதிகவினுடைய தொண்டர்கள் மட்டத்தில் அதிமுக மீதான வெறுப்பு உருவாகி இருப்பது அந்த கூட்டணிக்கு நல்லது அல்ல. ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கூட்டணி அப்படின்றது வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட். வெறுமன கணக்கீடாக மட்டுமே அது பார்க்கப்பட்டாலும் கூட அந்த கணக்குக்கு பின்னால ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் ரன் ஆகுது. அந்த ட்ரஸ்டின் அடிப்படையில் தான் கடந்த கால தமிழ்நாட்டினுடைய கூட்டணிகள் வெற்றி பெற்று இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக கடந்த 3 தேர்தல்கள் எடுத்து பாருங்க. திமுகவினுடைய கூட்டணி பக்கத்தில் எந்த விதமான அது அரசியல் களத்தில் விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்று வரும் பொழுது கடுமையாக ஒன்றாக நின்று தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்கிறாங்க. அப்போ தங்களுடைய கூட்டணியினுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றதுல வந்து திமுகவும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அதிமுக யார் கூட கூட்டணியில் இருக்கிறாங்க? பாஜகவோட. பாஜக யார் யார் கூடலாம் கூட்டணியில் இருக்கிறாங்க? டிடிவி தினகரனோட, ஓ பன்னீர்செல்வத்தோட, அன்புமணி ராமதாஸோட அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் போகிறது. தேமுதிக யாரோட கூட்டணி இருக்கிறாங்க? இன்னும் அவங்க பக்கம் என்னன்னு உறுதியாக ராமதாஸ் ஓபனா சொல்றாரு. பாஜகவோடு இல்லை அப்படின்றத ராமதாஸ் ஓபனா சொல்றாரு. அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட்டணியில் தான் தொடர்வோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் இப்போ வரைக்கும் தெரிய வருகிறது. அப்போ இவ்வளவு குழப்பங்கள் அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையற்ற தலைவராகத்தான் மக்கள் முன்னால இன்னைக்கு நிற்கிறாரு. ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய ஆதரவு பெரிய அளவுக்கு அவருக்கு குறைந்திருக்கிறது. சிறுபான்மையினர் என்கின்ற நேரத்தில் மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் மற்றும் சாதிவாரியாக சிறுபான்மையினர் என்று எல்லா வகைகளிலும் சிறுபான்மையினர் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். இவர் நமக்கு சாதகமானவர் அல்ல அப்படின்னு. அதே போல ஆதிதிராவிடர்களுடைய வாக்குகள் அப்படின்றதுலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் வாக்குகள் அப்படின்றதுலையும் நடந்து முடிந்த கடைசியாக நடந்த 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களை பார்க்கும் பொழுதும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை பார்க்கும் பொழுதும் அதிமுகவுக்கு இருந்த ஒரு கணிசமான பெண்களுடைய வாக்கு வங்கி என்பது திமுக பக்கத்திற்கு நகர்ந்திருக்கிறது. அது குறையல, மாறாக அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு. அப்போ எந்த விதத்திலையும் கிரெடிபிலிட்டி இல்லாத லீடராக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சக கூட்டணி கட்சிகளிடமும் ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத தலைவராக மாறுவது என்பது அவரை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வராது. திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் முகமும் அதற்கு இருக்கக்கூடிய வலிமையும் எடப்பாடி பழனிசாமியினுடைய உயரத்தால் நிரப்ப முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இன்றைய சூழ்நிலையில் அதற்கு எந்த விதமான பொருத்தமும் மற்றதாக இருக்கிறது. அவர் தேசிய அளவில் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. தேர்தலுக்கு நேரம் இருக்கு, ஒரு ராஜதந்திர வியூகங்கள் வகுக்கப்படும் அப்படின்னு தானே தொடர்ச்சியாக அதிமுக தரப்புல ஆமா, இப்படிதான் போன நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி காத்திருந்து 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 கடைசியில காலம் போனதுதான் மிச்சமே தவிர உங்களை நம்பி வந்தது ஒரே ஒரு கட்சி தான், அது தேமுதிக மட்டும்தான் வந்தது. அப்போ அவங்களுக்கு இப்போ என்ன நடந்தது? அவங்களுக்கு முதுகில் குத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எடப்பாடியை நம்பி யார் போனாலும் ஏகப்பட்ட ஆபரேஷன் எங்களோட முதுகிலன்றது தான் அவங்களுடைய கதையாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத தலைவராக அவர் தொடர்ந்து நீடிப்பது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு நல்லது அல்ல. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவர் பாஜகவோட கூட்டணியில் இருப்பது அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? அவர் சுயாதீனமாக தமிழ்நாட்டில் கூட்டணியை நிர்வகிக்கக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் வருகிறது. பாஜகவிடம் அடிபணிந்ததற்கு பிறகு பாஜக சொல்லக்கூடியதை மட்டும் செய்யக்கூடிய பப்பட்டா மாறிட்டார. ஏன்னா கூட்டணி அறிவிப்பை யார் செஞ்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் ஒன்றும் இல்லை, செல்வ பெருந்தகை. அவர் யாரு? தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் சொல்றாரு, எங்களுடைய தமிழ்நாட்டு கூட்டணியை தேமுதிக வரலாம், வரவேற்கிறோம், ஆனா முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுக தலைவரும் ஆகிய ஸ்டாலின் சொல்றாரு. இந்த வார்த்தையை பாஜக காரங்க யாராவது சொல்றாங்களா? அல்லது நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா? நயினார் நாகேந்திரன் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தாங்க, அவர் தாங்க எல்லாரையும் சேர்ப்பாரு, அவர் தாங்க முடிவெடுப்பாரு, எங்கள்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற வார்த்தையை நயினார் நாகேந்திரன் சொல்ல முடியுமா? அண்ணாமலை சொல்லுவாரா? அமித்ஷா சொல்லுவாரா? அப்போ ஒரு அடிபணிந்து போன தலைவராக அல்லது மக்களை அடமானம் வைத்த கூட்டணி கட்சிகளின் நம்பிக்கை இழந்த, சிறுபான்மையினரின் நம்பிக்கை இழந்த, ஆதிதிராவிடர்களுடைய நம்பிக்கை இழந்த ஒரு நம்பிக்கையற்ற மனிதனாக எடப்பாடி மாறி இருக்கிறார் அப்படின்றது தான் இது மொத்தத்திலே வெளிப்படுகிறது. ஓகே, திரு லெனின், பாமகவும் உடன் இல்லை, தேமுதிகவும் உடன் இல்லை. இப்போ தேமுதிக வந்து ஆப்ஷன்ஸை கடைசி வரைக்கும் கடந்த காலங்கள் மாதிரியே ஓப்பனா வைக்கிறது ஒரு நெருக்கடியை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுது. உங்க பார்வை என்ன?
ஒன்றும் இல்லை, ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த பக்கம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக தெளிவாக சுய விமர்சன அடிப்படையில் அரசின் மீது கருத்துக்கள் இருந்தாலும் வெளிப்படையாக வைக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு இந்த ஆட்சியும் நடந்து கொள்கிறது. தலைமை தாங்குகிற திமுகவும் அதற்கு ஏற்பதான் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பக்கம் அவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக என்டிஏ கூட்டணி. இப்போ என்டிஏ கூட்டணி என்று தான் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். அதிமுக கூட்டணி என்று சொல்வதை விட என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. இந்த என்டிஏ கூட்டணி ஏன் கடந்த நாடாளுமன்றத்தில் இல்லை? அந்த என்டிஏவில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஏன் ஒரு அணி சேர்க்கை வந்தது? அதில் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி போனது? அப்புறம் தேமுதிக கடைசி வரை இழுத்தடிக்கப்பட்டு மீண்டும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒரு அணி சேர்க்கை செஞ்சீங்க. அப்போ உங்கள் கூட்டணியில் குழப்பம் என்பது தொடர் வரலாறு. இந்த பக்கம் இன்டாக்டாக அரசியல் ரீதியாக பாசிச எதிர்ப்பில், சமூக நீதி களத்தில், மாநில உரிமைகள் என்கிற அந்த நிலைப்பாட்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கூட்டணி, ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. இந்த பக்கம் நேற்று நீங்கள் சொன்னீங்க பாஜக இருந்ததுனால்தான் நாங்கள் தோல்வியடைந்தோம், அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்தோம், நான் கூட்டணி தர்மத்துக்காக தான் சிஏஏவை ஆதரித்தேன். சாட்சாத் எடப்பாடி அவர்கள் தான் பேசினார். அப்போ இந்த நிலைப்பாடு எப்படி வந்தது? அப்போ அந்த கூட்டணியில் கொள்கை ரீதியாக நீங்கள் எல்லோரும் இன்னைக்கும் நீட்டில் பிரச்சனை இருக்கு. அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் பாஜக நிலைப்பாட்டோடு சொல்றாங்களே சார், கொள்கை கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வேற. அப்போ ஒரு கூட்டணி அதைத்தான் தமிழக மக்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி என்கிறார்கள். உங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் பேசுவதும், மக்களினுடைய அரசியலுக்கு, மக்களுடைய உரிமைக்கு நீங்கள் வேட்டு வைப்பதும் என்பதும் கடந்த காலங்களில் மிக பெரும் பேரழிவுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க இயலவில்லை. நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற வரை இருந்த அதிமுக என்பது வேறு, இன்று இருக்கிற அதிமுக என்பது வேறு. அதிமுகவையே ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கி யார் இருக்கிறார்? பாமகவில் இந்த உள்கட்சி பிரச்சனை என்ன காரணத்தால் வந்தது? ஒரு பக்கம் சமூக நீதி பற்றி பேசுகிறார்கள், இன்னொரு பக்கம் பாஜகவோடு வேண்டாம் என்று டாக்டரை பேசுகிறாரு. அன்புமணி அவர்கள் அங்கே தான் இருக்கணுங்கிறாங்க. ஏன் இப்படி? அப்போ பாஜகவினுடைய வரலாறு என்பது தன்னுடைய மெயின் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகளை அழித்தொழிப்பதில், பிளப்பதில் கடந்த காலங்களில் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக சிவசேனையிலிருந்து நீங்கள் எடுக்கலாம். பாமகவுக்கும் இப்ப என்ன சிக்கல் வருது? அவங்க ஏன் ஒரு 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 நிலைப்பாடு அறிவிக்காம இருக்கிறாங்க? இதுதான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஏன் காலம் கடத்துறாங்க? அதாவது கடந்த தொடர் தேர்தலில் தோல்வி சந்தித்திருக்கிறார்கள். இனிமேலும் இப்படி போனால் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அப்போ மக்கள் நிலையிலிருந்து சிந்திக்க வேண்டும். மக்களினுடைய அரசியல், மாநில உரிமை, சமூக நீதி, மொழி உரிமை, இவற்றையெல்லாம் நம்ம இணைத்து செல்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டில் அரசியல் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும் என்கிற நிலைப்பாட்டில் தேமுதிக வந்திருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த குரல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படையாக மூத்தவர் அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அது எப்படி நீங்கள் குழப்பமில்லை என்று சொல்வீர்கள்? அப்போ ஒரு கொள்கை நிலையில் இந்த டிஸ்கஷன் வந்திருக்கு. ஐ வெல்கம் தட் டிபேட். அதான் நான் சொல்கிறது. கொள்கைதான் காரணம். ஆமாம் ஆமாம், அதில் நிச்சயமா. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே. இப்போ ஒரு அலையன்ஸ்னா என்ன? ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ஷன் ஆன் ஆல் பாலிசி மேட்டர்ஸ், இது இருக்கணும். அதிமுகவில் மியூச்சுவல் ரெஸ்பெக்ஷனுங்கிறது கடந்த காலத்தில் இருந்திருக்கா? தேமுதிகவை எத்தனை முறை கழட்டி விட்டாங்க? அதுக்கு முன்னாடி அந்த நிலைப்பாட்டில் பல கட்சிகளுக்கு நடந்த விஷயங்கள் என்ன? எப்படி இப்போ பாஜக தலைமையில் நாடாளுமன்றத்துக்கு இவங்களோடு இருந்த கட்சிகளே அவங்க போய் ஐக்கியமானார்கள், ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பல காரணங்கள் இருந்தது சார். நாடாளுமன்ற தேர்தல், பிரதமர் வேட்பாளர், இங்கே லோக்கலி எது இம்பார்ட்டன்ஸான பிரச்சனைகள் முன்னெடுக்கிறது, இப்படியான பல பிரச்சனை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அடுத்து சட்டமன்ற தேர்தல் தானே. இல்லை, அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. எப்பயுமே வாக்குறுதி என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒப்பந்த அடிப்படையில் அரசியல் கூட்டணி போடுறோம். எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தங்கள் போடப்படுது, வேற எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நார்த்லேயும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபைட்டு கூட நடக்கும் பல இடங்களில் கூட்டணியில் இருந்துக்கிட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலை எந்த காலத்திலும் வந்ததில்லை. அப்போ அப்படி இருக்கிறப்போ
நீங்கள் கடந்த காலத்தில் என்ன கொடுத்துருக்கிறீங்க? தேமுதிக அன்றைக்கு அரசியல் விஷயத்துக்கு உங்களோடு ஒத்துழைத்தது என்று நீங்கள் ஒரு மாநிலங்களவை கொடுத்தேன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த மாநிலங்களவை இதை நீங்கள் அந்த வாக்குறுதியை ஏன் காப்பாற்றலை? அடுத்த தேர்தலுக்கு ஏன் போகிறீங்க? அப்போ இது அவங்களுக்கு தெரியாதா? அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கும் செழுமையான அனுபவங்கள் உண்டு தானே. அப்போ இந்த பக்கம் பாருங்க, இப்போ கமலஹாசனுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, எந்த பிரச்சனையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, இழுத்தடிக்கப்படலையே. அப்போ ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ஷன் என்பது, ஒப்பந்த அடிப்படையில் அரசியல் தலைமைகளை மதித்தல் என்பது மிக தெளிவாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறது. அங்கே இல்லை ஏமாற்றுவதும் அல்லது புறம் பேசுவதும் இல்லைன்னே சொன்னாருங்க எடப்பாடி அவர்கள். அப்படி நான் எழுதி கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார். வந்தது பட்டவர்த்தனமா இருக்க. அப்ப பட்டவர்த்தனமா இருந்தது இன்னைக்கு எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப யார் சொல்வது போய்? எதிலே உங்களுடைய ஏமாற்றத்தனம் இருக்கிறது? அப்ப இவற்றையெல்லாம் நீங்க உள்வாங்கி இதையெல்லாம் வந்து ரொம்ப கொள்கை அடிப்படையில் நாங்க இருக்கிறோம், பெருந்தன்மையான அணி, ரொம்ப மரியாதைக்கான அணின்னு சொன்னா நாட்டு மக்கள் என்ன ஒன்னும் பார்க்காதவர்களா, சிந்திக்காதவர்களா? எனவே அந்த நம்பகத்தன்மையற்ற அணி அது அடிப்படையில் அது எந்த காலத்திலும் மக்களினுடைய நம்பிக்கை பெற இயலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒட்டுமொத்தத்துல மக்களிடத்திலும் சரி கூட்டணி கட்சிகள் இடத்துலையும் சரி நம்பகத்தன்மை தான் அடிப்படையில் கேள்வி எழுந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட. அதனால தான் இவ்வளவு குழப்பங்களும் அப்படின்னு உங்களுடைய நிறைவு பார்வை? அதாவது திமுக அணியை பொறுத்தளவில் தோல்வியில் இருந்தவங்க ஒன்றுபட்டு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒன்றாக இருக்கிறாங்க. தொடர் வெற்றியில் அவங்க தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பலரும் திமுக அணியில் பெரிய பிளவு வரும்லாம் சொல்லப்பட்டது. மெகா கூட்டணி அமைப்பும் என்று அதிமுக சொன்னதே இந்த நம்ம தம்பி புதுக்கோட்டை என்னுடைய சகோதரர் சீனிவாசன் உட்பட எல்லாருமே வந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவாங்க, அங்கே உள்ள மற்ற கட்சிகள் வெளியேறுவாங்கிற அடிப்படையில் தான் அவங்க பேசுனாங்க. அவங்க வந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி. இன்னும் சொல்லப்போனால் திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக முதல்வர் அவர்களே, இந்த அணியின் வெற்றி கூட்டணியின் வெற்றிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். முந்தைய காலத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ முத்தமிழர் கலைஞரோ இந்த வார்த்தையை சொன்னதில்லை. அவர் இன்னைக்கு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையில் அவர் அதை என்டால்ஸ் பண்ணி பேசுகிறார். ஆனால் அதிமுக பாஜக அணியை பொறுத்தவரையில் 29ல் வந்து 24ல் வந்து பிரிஞ்சு நின்னவங்க இப்பொழுது சேர்ந்துருக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் சட்டமன்ற தேர்தல் என்றால் பாஜகவின் பயன்பாட்டை தேமுதிகவையும் சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். இது பாமகவில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்தேகத்தோடு பார்க்கிறார் என்பதை அந்த அவரை பேசும்போது கூட ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு வந்தார்கள் என்று வந்து அதை ஒரு கிண்டல் கேலியாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. இந்த அணியில் வெற்றி வாய்ப்பு என்பது அரிதாக இருப்பதனால் என்ன பலன் என்பதில் எல்லோருமே மிகுந்து யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எதிரணி அமையாமல் இழுத்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததே ஒரு கம்பல்ஷனில் எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க முபாரக் எஸ்டிபியை தவிர வேறு யாரும் கூட்டணியில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர் மற்றவர்களோடு நாம் சிரமப்பட்டு போராடி கொண்டிருப்பதோடு நாம் -18% கிறிஸ்தவ முஸ்லீம் மைனஸ் என்று சொன்ன பாஜகவுடவே சேர்ந்து கொள்வோம் என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். அதுபோல பாஜகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பை மோடி எதிர்ப்பை உயர்த்த வேண்டும் என்று சொல்லும்போது 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி உள்ளே வருவது நல்லது என்று அவர்களும் அந்த அகில இந்திய அரசியல் தன்மையில் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். மற்றபடி அவர்களுக்கிடையிலே கூட அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியில் ஒரு பெருத்த நிச்சயமா 2 பேரும் கம்பல்ஷனில் சேர்றாங்க. நான் வந்து பாஜகவிற்கும் 20% வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் உள்ளே வர்றதுக்காக தங்கள் மாநில தலைவரை பலி கொடுத்து சேர்த்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாதிப்பு என்று சொன்னவர் எஸ்டிபிஐ முபாரக்கை தவிர வேறு யாரும் கூட்டணி இல்லாத சூழ்நிலையில் அவரும் சேர்ந்து கொண்டார். 2 பேருக்குமே அது கம்பல்சன் என்று தான் நான் பார்க்கிறேன். அதே வேளையில் பிரதமர் மோடிக்கும் தெரிகிறது இங்கு தன்னுடைய எதிரியான காங்கிரஸ் திமுக கழக தலைவரால் 9 சீட்டு 10 சீட்டு வருகிறது என்று தெரிகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த சீட் கன்வெர்டபிலிட்டியில் சந்தேகம் இருக்கிறது, தேமுதிகவுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால் இந்த அணி அமைவதற்கு இன்னும் நாட்கள் பிடிக்கும். அது எப்படி என்னென்ன மாற்றங்கள் வருவது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே, நன்றி. திரு சீனிவாசன், உங்களுடைய நிறைவு பார்வை? அதாவது சிறுபான்மை மக்கள் மட்டும் இல்லை, அதாவது தமிழக மக்கள் அத்தனை பேரும் விரல் நீட்டி இன்றைக்கு வந்து இந்த அரசு வேண்டாம், இது மக்கள் விரோத ஆட்சின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு மரியாதைக்குரிய சகோதரர் இந்திரகுமாரும் அண்ணன் மரியாதைக்குரிய லெனின் அவர்களும் என்ன வேணாலும் பேசலாம். அதாவது ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்கி அதை ஆதாயம் தேடுற முயற்சியில் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. இடதுசாரி தலைவர்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நாங்க எழுதியும் கொடுக்கல கையெழுத்தும் போடலன்னு சொல்றது கேலி கூத்து இல்லையா சார்?
இல்லை இடதுசாரி உங்கள் கட்சியோட தலைவர் என்ன சொல்கிறாரு, அதாவது கூட்டணியில் இருக்கிறதுக்காக இந்த ஆட்சியினோட அக்கிரமத்தில் நாங்கள் பொறுத்துக்க முடியுமான்னு பொங்கி எழுறாருல்ல. அப்போ இல்லை, அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச முடியல. பாஸ் எங்கே இருக்கிறாரு? உங்கள் பாஸ் அறிவாலயத்தில் தான் உங்கள் பாஸ். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்பிக்கை உள்ள மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற்ற தலைவரா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எந்த மக்கள்? அதனால நம்பிக்கை, மக்களின் நம்பிக்கையை யார் பெற்றீங்க? மக்களின் நம்பிக்கையை பெற்ற டெபாசிட் போனது ஒரு மூணாவது மக்கள் மத்தியில் மாபெரும் தலைவர்னா சார் கடந்த கால தேர்தல் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. மாபெரும் தலைவர் முதல்ல ஜனநாயக ரீதியாக அதிமுக மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கொள்கை என்னென்ன? மதவெறி சம்பந்தமான கொள்கை என்னென்ன? நம்பிக்கையை பெற்ற தலைவர். இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீதான உங்கள் கொள்கை என்னென்ன? பாபர் மசூதி பாபர் மசூதியில என்னென்ன உங்க கொள்கை? இப்ப எப்படின்னு அந்த கூட்டணி அன்னைக்கு பொருந்தாத கூட்டணி இப்ப எப்படி நான் பொருந்தி வந்துச்சு? ஏங்க நாடாளுமன்றத்தில் பொருந்தாத அரசியல்லையே திமுக கூட்டணி வைக்கலையா? பாஜகவோட திமுக கூட்டணி வைக்கலையா? பாஜகவோட திமுக கூட்டணி வச்சு பிரச்சாரம் பண்ணலையா? அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்துல அதுக்கு பிறகு ஏன் நீங்க இப்ப போன தேர்தல சொன்னீங்கல்ல தவறுன்னு? இன்னைக்கு தமிழ்நாடு தலைமை தாங்குகிறது. இன்னும் சொல்ல போனா பாசிச எதிர்ப்பு அரசியலில் மையமிடுகிற இடமாக தமிழ்நாடு இருக்கு. அந்த இடத்துல நீங்க ஏன் வர முடியல? அது மக்கள் தான் மக்கள் தாங்க எஜமானர்கள். காலம் எல்லா தேர்தலையும் இந்த கூட்டணியில தான் கூட்டணி தான் இருக்குன்னு சார். மக்கள் தான் எஜமானர்கள். இந்த கூட்டணி பெருசா, மக்களுடைய ஆட்சி பெருசான்னு மக்கள் 26 சட்டப்பேரவையில் முடிவு பண்ணுவாங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி மக்களின் நம்பிக்கையை பெற்ற கூட்டணி. இந்த ஆட்சி மக்களுடைய நம்பிக்கையை விரோதமான ஆட்சிங்கிறதா கருத்து. ஓகே, அதுக்கான என்ன கூட்டணி வியூகம்னு பார்க்கலாம். திரு அழகாபுரம் மோகன்ராஜ், சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வை. அந்த ஏற்கனவே தேமுதிக எப்பயுமே 2 கதவு திறந்து வச்சுக்கான நண்பர் சொல்கிறார். கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து கேப்டன் அவர்கள் தெளிவாக தனித்த ஆட்சி அமைக்க தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தேன்னு சொன்னார். 2009 வரைக்கும் நாங்கள் எல்லா தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தலிலேருந்து இடைத்தேர்தலிருந்து நாடாளுமன்ற தேர்தலிருந்து தனித்து தான் பயணித்தோம். 2011 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்ற போது கேப்டன் தொண்டர்களை பார்த்து கேட்கிறார், கூட்டணி வைக்கலாமான்னு. அவங்க வைக்கலான்னு சொன்ன வாட்டி தான் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சார். நாங்கள் எப்பயுமே 2 கதவை திறந்துருக்க மாட்டோம். நீங்கள் கடந்த கால நினைவுகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு, 91 ராஜீவ்காந்தி படுகொலை பிறகு என்ன நடந்துச்சு, 96 காங்கிரஸ் பிளவுபட்டு தமாக உருவாகி என்ன நடந்துச்சு, 98 ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட்டணி அமைஞ்சிச்சு. அப்போ இதே கலைஞர் என்ன சொன்னார், பண்டார பருதி கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. 99 வச்சார். அதனால் நாங்கள குறை சொல்ல விரும்பல. அரசியல் முடிவெடுக்கிறது அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு, அரசியல் கட்சி நிலைப்பாடு. இதே எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கூட்டணின்னு வரும்போது அந்த கட்சிக்கு என்ன நலன், கட்சிக்குன்னா கட்சிக்கு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நலன். எங்க கட்சியை பொறுத்த தலைவர் நன்றி, நிறைவு செய்யலாம். ஓகே, திரு இந்திரகுமார். தேமுதிக 2 பக்கமும் கதவு திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்க ஒரு கட்சியாக 2 பக்கமும் கடந்த காலத்தில் தேர்தலில் பேசியிருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையான உண்மை. அதில் மறைச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை நான் கடந்த காலத்தில் அது பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த கேமை சரியாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பாராட்டி தான் சொல்கிறேன். 2வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அப்படின்னு இப்போ பாஜகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி மக்களின் ஆதரவை பெற்ற கூட்டணி. எந்த காலத்தில் இந்த கூட்டணி மக்களின் ஆதரவை பெற்றதாக இருந்தது அப்படின்றது தெரியல. எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு வைத்த கூட்டணிக்கு பிறகு எல்லாமே படுதோல்வியாகத்தான் இருந்தது. பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் விளைவாக தனியாக நின்றாலும் கூட படுதோல்விதான் அவருக்கு பரிசாக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நம்பிக்கை அப்படின்னா ஏதாவது ஒரு பை எலெக்ஷன்லையாவது போட்டியிட்டு நான் இவ்வளோ வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறேன், 1% தான் எனக்கு உனக்கும் டிஃபரன்ஸு, அடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு நம்பிக்கையை பெற்றவர் அல்லது மக்கள் நம்பிக்கையை பெற உழைக்கிறார் அப்படின்னாவது நினைக்கலாம். ஆனால் ஒரு பக்கம் பாஜகவுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கறதுக்காக தேர்தலில் விலகிறது, இன்னொரு பக்கம் வேறு சில உதிரிகளுக்கு தேர்தலில் வலிமையை கூட்டி விட்டு பேரம் பேசுவதற்காக தேர்தலில் இருந்து ஒதுங்குவது அப்படின்னு சொல்லிட்டு
கடந்த காலத்தில் எல்லா நேரங்களிலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருக்கிறது. இப்போது கூட்டணிக்கு உள்ளேயே யாருக்கும் நம்பிக்கை இல்லை என்கின்ற நிலையில் கட்சியும் இல்லை, கூட்டணியும் இல்லை. ஜெயிச்சமே அந்த மாதிரி தேர்தலை சொல்றீங்களா? ஓகே, ஈரோடு இடைத்தேர்தல்ல மக்கள் எல்லாம் பட்டியல அடைச்சு வச்சு பணம் கொடுத்து வெற்றி பெற்றாங்க. அந்த தேர்தலை சொல்றீங்களா? எந்த தேர்தலை சொல்றீங்க நீங்க? கூவத்தூர் கூத்திலே பார்த்தோம். இவங்க பணத்தை பற்றியும் பண்பை பற்றியும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு விழுமியங்களை பற்றியும் பேசுறது எனக்கு விந்தியாக இருக்கிறது. அது கருணாஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எவ்வளோ அவரே வெளில வந்து சொல்லிட்டாரு. எப்படி அவங்க டான்ஸ் ஆடினாங்க, அந்த கதையெல்லாம் காணொலி காட்சி இருக்கு. நீங்களும் நம்ப வேண்டாம். எனவே அந்த உபதேசங்கள் எங்களுக்கு தேவையில்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டு மந்திரிகள் எப்படி மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க, ஓசின்னு பேசுறாங்க, இறை வணக்கத்தை எப்படி பேசுறாங்க மக்களுக்கு தெரியும். கண்டிச்சிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நாங்க மட்டும் என்ன கண்டிக்காம என்ன வாழ்த்தா சொல்றோம் சார்? போன தேர்தலில் நீங்க எடுத்த ஸ்டாண்ட் என்ன சார்? இந்த தேர்தலில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க? போன தேர்தலில் மதவெறி அபாயம் குறித்து பேசிய நீங்கள் இந்த வரி அதுதான் உபாயம்னு வர்றீங்களா? எப்படி முன்னாடி அபாயம் இருந்தது, இப்போ உங்களுக்கு அரசியல் உபாயமா இருக்கு. அப்ப இதுலயே தெளிவா இருக்குது. இதுதான் சந்தர்ப்பம். மக்கள் முடிவு இதைதான் சந்தர்ப்பம். இன்னொரு விலைவாசி உயர்வை பத்தி பேசுறீங்க. நீங்க மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம்? நீங்க திட்டத்துல கையெழுத்து நீட்டிய இடத்துல எல்லாம் தலையாட்டி கையெழுத்து போட்டது நீங்க. சொத்து வரி உயர்வுக்கு காரணம் நீங்க. அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டது நீங்க. எல்லாவற்றிலும் இருக்கு. கேஸ் விலைக்கு அல்லது பெட்ரோல் டீசல் விலைக்கு எங்கேயாவது போராடி எனவே இந்த உபதேசங்களை அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.